வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் கார்டன் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். கார்டன் சேனலில் கார்டன் சொல்லிட்டு வரும். சரசு ஸ்வீட் ஹோமில் பிளேலிஸ்ட்டில் கார்டன் வரும். இப்போ பாருங்கள், ட்ரிப் இரிகேஷன் கிட். இது நான் அம்மா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். அமேசானில் ஆர்டர் பண்ணி இது எப்படி இப்போ நம்ம அன்பாக்சிங் இதை பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கார்டன் வைக்கிறதுக்கு, நம்ம வெளியே எங்கன்னா போயிட்டோம்னாலும் அந்த ட்ரிப் இரிகேஷன் கிட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை நம்ம இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லா செடியும் நம்ம கீழே வச்சுருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லா செடியும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் பெரிய தொட்டியில் மாற்றிட்டு நம்ம இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இது நான் சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். இது கார்டன் பிக்னஸ்க்கான சேனல். சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் கிட்ஸ் ட்ரிப் இரிகேஷன் கிட்டு. இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது இப்போ நான் அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண உடனே ஓஸ் தாம்மா, பெரிய ஓஸ் ஒன்று, சின்ன ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு நம்ம வெளியில் போகிறோம், வீட்லேயே இருக்க முடியாது இல்லைங்களா எல்லாராலையும். நம்ம எங்கன்னா வெளியில் வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெலாம் போவோம். அப்போ நம்மளுக்கு இது நம்ம இது தமிழில் சொட்டு நீர் பாசனம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம சொட்டு சொட்டாக தண்ணி இது மாதிரி ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம டேப்பில் மாட்டுற மாதிரி. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இது சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க. நம்ம சொட்டு சொட்டாக தண்ணி நம்ம தொட்டிக்குள்ளே விழுற மாதிரி வச்சு இந்த மாதிரி மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம படிச்சுட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதை தான் ஃபஸ்ட்டு அம்மா இதெல்லாம் நான் க்ளீனாக படிச்சுட்டு எங்கள் பசங்களை வச்சு நான் ஃபிட் பண்ணிக்கினேன். ஓகேங்களா? இதை பாருங்கள். ஓகே, இதுதான் உள்ளே இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தான் பிளான்ட்டுக்கு நம்ம ஒன்று ஒன்றா இந்த மாதிரி செய்கிறோம். உங்களுக்கு தெரியலனாலும் இந்த மாதிரி கீழே அந்த இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் போட்டிங்கன்னா நீங்கள் அமேசானில் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி பிக் ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்ன பைப்பு, பெரிய பைப்பு 2 கொடுத்துருக்காங்க. பிக் ஓஸ் அண்ட் ஸ்மால் ஓஸ் 2ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபிட் பண்ணுற திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் இது விரிவாக பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நான் ஓப்பன் பண்ணி மாடிக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே கொடுத்துருக்க டீ மாதிரி இருக்கிறது, அந்த ஓஸ்க்கு ஃபிட் பண்ணுறது, மெலிசாக இருக்குது அந்த பைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 50 பிளான்ட்டுக்கு வர மாதிரி நான் வாங்கினேன். ஓகேங்களா? இது ரெகுலேட்டர் அந்த மாதிரி அதுக்கு ரெகுலேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். இது இதுங்க. இதுவும் நம்ம அதுக்கு அது பைப் அது குத்துறோம் இல்லைங்களா, அந்த செடியில் அதுக்கான அது எல்லாமே இதில் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ மாடிக்கு போயிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மாடிக்கு போகலாம் வாங்க. இப்போ மாடிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம மாடி இப்படி தான் இருக்குது. நான் சொன்னல ஏற்கனவே பார்ட் 2லே பார்ட் 3லே சொல்லியிருக்கேன் நான். மாடி எல்லாம் க்ளீனாக பெயிண்டிங் சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டுடுங்க. ஏன்னா நம்ம கார்டன் வைக்கும்போது நம்மளுக்கு தண்ணிலாம் ஊறாத இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன தொட்டிக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இந்த சின்ன தொட்டியில் இருக்கிறத நம்ம இந்த பிக் பாட்டுக்கு இப்போ மாற்ற போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே எடுத்துன்னு வந்துட்டு பாருங்கள். இந்த ஓஸ், பிக் ஓஸு, ஸ்மால் ஓஸ் 2மே இருக்குது இங்கே. நான் அமேசானில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த பொருளுங்க தான் இங்கே இருக்குது. இது பாருங்கள். இப்போ நம்ம டேப்பில் ஃபஸ்ட்டு இந்த ஓஸை ஃபிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இதுவை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்.
அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அந்த ரோஸ் கலரில், அது டேப்பில் ஃபிட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து அது டேப்பில் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தொட்டியில், எல்லா தொட்டிலும் நான் மணல் போட்டு பெரிய தொட்டியில் வச்சுட்டேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 in 1 டேப் தான் போட்டேன். பாருங்கள், 2 பக்கமும் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம டேப்பில் ஃபிட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ ஓஸ் வந்து இந்த டேப்லேயே நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். பெரிய ஓஸு அதை எடுத்து இந்த டேப்லேயே நாமளே வந்து ஆளுங்கள்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். யாராவது நம்ம பசங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்குங்க. நான் எங்கள் பசங்களை தான் வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கினேன். எங்கள் மக தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். இந்த பாருங்கள், நல்ல ஓஸை வந்து நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. டைட்டாக போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை ஓஸ் போட்டுட்டு நம்ம வந்து அந்த எங்கே பிளான்ட் வைக்க போகிறோமோ அங்கே வந்து பைப்புங்களை வந்து நீட்டாக வச்சுருங்க. நம்ம இங்கே தான் வைக்க போகிறோம். கடப்பக்கல் தான் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே தான் நம்ம வைக்க போகிறோம். தொட்டிங்களில் கொஞ்சம் தான் கடப்பக்கல் இருக்குது, ஒரு 2 கடப்பக்கல் தான் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் திங்ஸ் இதுக்கு உண்டானது. இந்த மாதிரி ஓஸ் வந்து நீட்டாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒன்றும் சிரமம் இல்லைங்க, மெல்லமாக செய்யுங்க. 1 day ஆனால் கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்து செய்யுங்க. இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து நம்ம வந்து பஞ்ச் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஹோல்ஸ் ஊந்துடுது. அதுவே ஷார்ப்பாக தான் இருக்குது. இதுதான் தண்ணி வர்றது. இது வந்து அந்த குத்தி வைக்கணும்ல, அந்த இது தண்ணி வர்றது. சொட்டு சொட்டாக வருது இல்லைங்களா, அதுதான் இது ஓஸ் வந்து குத்துறது. அந்த ஓஸில் குத்துனோம்னா தான் அந்த ஹோல்ஸ் விழும் உங்களுக்கு. சரிங்களா? நான் வந்து இந்த மாதிரி டீ இது வந்து இருக்குது உங்களுக்கு. பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறது. இப்போ இது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, நான் 1 by 1 சொல்லிகிட்டே வரேன். டீ மாதிரிக்குது, எல் மாதிரிக்குது, எல்லாமே அந்த ஓஸுக்கு நம்ம நீங்கள் பார்த்தீங்களே புரிஞ்சுக்குங்க. அந்த மேனுவல் பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்குவீங்க. இது வந்து இது மாதிரி தான் இருக்குது. இதை வந்து ஒரு பைப்பில் ஒரு டெமோ மாதிரி இப்போ நான் காட்டுறேன். நான் அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செக்வால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. செக்வால் வந்து அதிலே இருக்கும் உங்களுக்கு. ஒரு 10 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேண்டிய பைப்பு இது வந்து எல் பைப்பு. அதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 பைப்பாக சேர்ந்த மாதிரி போடுறதுக்கு இது வந்து டீ பைப்பு. அதில் இருக்கிற பைப்ஸ் இது தான் உங்களுக்கு. சரிங்களா? எல் பைப்பு, டீ பைப்பு. இது தண்ணி வர்றது. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அதை குத்துறதுக்கு அது ஒரு பைப்பு. இது வந்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் குத்துறதுக்கான ஷார்ப் இது வந்து அது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஒரு பைப் வந்து நான் தனியாகவே உங்களுக்கு குத்தி காட்டுறேன். ஏற்கனவே ஒரு பைப்பை வந்து நீட்டு பைப் போட்டோம். இதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து தொட்டி எங்கெங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல விடுறதுக்கு. சரிங்களா? இப்போ இந்த மெலிஸ் பைப்பை நான் கொஞ்சமாக கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்ய முடியும். ரொம்ப ஹார்டாக இருக்குது இது செய்யறதுக்கு. ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை. கையெல்லாம் ரொம்ப நோவுது நம்மளுக்கு. கொஞ்சம் மெல்லமாக தான் செய்ய முடியுது. சரிங்களா? நான் ஸ்லோவாக காட்டுறேன்லாம் நினைக்காதீங்க. மெல்லமாக தான். இந்த மாதிரி ஓஸ் நீட்டாக ஃபஸ்ட்டு பெரிய ஓஸை ஃபஸ்ட்டு அந்த மாதிரி விட்டுடுங்க. செடி எங்கே வைக்க போகிறீங்களோ அந்த மாதிரி எல் மாதிரி விட்டுடுங்க. எங்கெங்கே வைக்க போகிறீங்களோ அங்கே இந்த மாதிரி நான் விட்டுட்டேன் பாருங்கள், எல் மாதிரி. அங்கேருந்து குழாலேருந்து கனெக்ஷன் பண்ணி. இப்போ பாருங்கள், இது க்ளோஸிங்க்கு காட்டுறேன் நான். இது க்ளோஸிங்க்கு எப்படி பண்ணுறதுனா, இந்த மாதிரி எண்டில் இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. இதை இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கிட்டு இதை உள்ளே மடக்கி விட்டுடுங்க. இதை உள்ளே மடக்கி விட்டுட்டிங்கன்னா தண்ணி வராது.
தண்ணி வர்றது அங்கே இது பண்ணேன். இப்போ உங்களுக்கு எப்படின்னு நான் சின்னதாக கட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா தொட்டியில் வச்சுட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், சின்ன பைப்பை கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பெரிய பைப்பு, ஒரு பெரிய பைப்பில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும். அந்த பெரிய ஓஸ் விட்டோம் இல்லைங்களா, அதில் இந்த பைப்பை தான் அதில் கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, இதில் ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு இதுலேருந்து அந்த ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா, எட்ஜு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த த்ரெட்டு மாதிரி இருக்கிறத இந்த ஹோல்ஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. பெரிய பிக்காக இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் போட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஷார்ப்பாக காட்டுறேன் பாருங்கள். இதை எடுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிக்கிட்டு செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி பெரிய ஓஸ்லேருந்து கத்திரிக்காய் நல்லா வளர்ந்துருக்கு. கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தொட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. மணல் போட்டு இந்த மாதிரி நான் பாருங்கள், தொட்டி பாருங்கள், இது மாதிரியும் வச்சுட்டேன். நான் தொட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் லைனாக செடிங்க, இப்போ தான் எல்லா தொட்டிலையும் மணல் போட்டு எல்லாமே பண்ண பாருங்கள். இப்போ ஓஸ் நம்ம போட்டோம். இந்த மாதிரி மெலிசாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா தொட்டிக்கும் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றா போட்டுனே வரோம் நம்ம. ஆனால் ரொம்ப கை வலிக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றா போட்டுன்னு வந்துருக்குறோம் பாருங்கள். பைப் நீட்டாக வச்சுட்டு நிறைய தொட்டிங்க வச்சுட்டோமா, தொட்டியில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே பெரிய ஓஸ்லேருந்து ஹோல்ஸ் போட்டு இந்த சின்ன பைப்பை இழுத்துன்னு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ தண்ணி திறந்து விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா செடிக்கும் பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா எல்லாத்துக்குமே வச்சிட்டோம். இதுதாங்க நம்ம வச்சிருக்கிற கார்டன், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கார்டனு. இதை பார்த்துக்குங்க. பிகினர்ஸ்க்கான சேனல் இது. சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் இப்போ வந்து கிட்டு. அந்த கிட்டை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் நான் வந்து இது போட்டுட்டு உங்களுக்கு ஒன்ஸ் காட்டிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து சொட்டாக விழும்போது வெளியில் போகும்போது ஸ்லோவாக வச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா? இது அம்மா வீடு தான் இது. நீங்கள் வந்து நான் வந்து இங்கேருந்து மாடியிலேருந்து இதோ வரேன் இதோ வந்துடுறேங்க. 1 செகண்ட் பாருங்கள். நான் தண்ணி சொட்டுறதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் தண்ணி சொட்டுது எல்லா தொட்டிங்களுக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இதை கிட்ட காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி தான் தண்ணி வந்து சொட்டுன்னு சொட்டுது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு கூட வந்து நம்ம வந்து வேலை பார்த்துட்டு வந்து கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். டேப்பை ஸ்லோவாக பண்ணிடுங்க. நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஊற்றினா எப்பயுமே தொட்டி சில்லுன்னு இருக்கும். இதை பாருங்கள், வருது பாருங்கள் எல்லா தொட்டிலும். உங்களுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். எல்லா தொட்டியும் காட்டுறேன் பாருங்கள். இது மல்லிப்பூ செடி. இப்போ நம்மளோட கார்டன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி பூ. இப்போ தெரியுதுங்களா? நல்லா பெருசாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி தொட்டியில் தண்ணி வச்சோம்னாலே நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து செழிப்பாக வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம வெளியில் போனாலும் நம்மளுக்கு பயம் இல்லாமல் நம்ம வெளியில் போயிட்டு ஒரு 2 நாள் 4 நாளைக்கு கூட இருக்கலாம் டேங்க் ரொப்பிட்டு. இது பாருங்கள், மல்லி மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா தொட்டிக்குமே நீங்கள் வந்து வச்சுருங்க. பாருங்கள், நான் எல்லா தொட்டிக்கும் எல்லா தொட்டிக்கும் வச்சுட்டேன். இது நான் வந்து 50 வாங்கினேன் 50க்கு. சரிங்களா? இதை பார்த்து நீங்களும் பயனடி மாதிரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் ட்ரிப் இரிகேஷன் கிட்டு. நன்றி, வணக்கம்.